வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டைன்மேயருக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள். மின்சார கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி நுகர்வோருடன் சேர்ந்து ஜனநாயக வழியில் போராட்டம் மேற்கொள்வோம் என்று சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி பொது மன்னிப்பை தவறாக பயன்படுத்தி கைதி ஒருவரை விடுவித்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வலியுறுத்தி சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம். நீதியமைச்சின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில தெரிவிப்பு. ஜெர்மனிய கூட்டாட்சி குடியரசிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டைன்மேயரினால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெர்லினின் பெலிஃப் மாளிகைக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜெர்மன் முப்படை மரியாதையுடன் வரவேற்கப்பட்டதோடு முப்படைகளின் அணிவகுப்பையும் பார்வையிட்டார். உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டைன்மேயருக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் சர்வதேச உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் தொழில் பயிற்சி மற்றும் சுற்றுலா கைத்தொழில் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. நள்ளிரவு முதல் மின்சார கட்டணத்தை 15% அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது இலங்கை மின்சார சபை மற்றும் அரசாங்கத்தின் பரிந்துரையின் பேரில் பொது பயன்பாடு ஆணைக்குழுவால் எடுக்கப்பட்ட முடிவாகும். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மக்கள் ஆணையை மீறும் வாக்குறுதிகளை தகர்க்கும் நடவடிக்கையாக இது அமைகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தலின் போது மின்சார கட்டணத்தை 33% குறைப்பதாக கூறியிருந்தார். ஆனால் தற்போது அதற்கு மாறாக 15% அதிகரித்துள்ளார்கள் என்று குற்றம் சாட்டினார். இந்த கட்டண உயர்வு சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைக்கு இணங்கவே மேற்கொள்ளப்பட்டதாகவும் தற்போதைய அரசு முந்தைய அரசாங்கத்தின் IMF ஒப்பந்தத்தையே பின்பற்றி மக்களை கடுமையான சிக்கலுக்குள் தள்ளுவதாகவும் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். எமது ஐக்கிய மக்கள் சக்தி புதியதொரு IMF ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை மூலம் இலங்கைக்கு உகந்த வகையில் உருவாக்கும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது என்றும் மின்சார கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி நுகர்வோருடன் சேர்ந்து ஜனநாயக வழியில் போராட்டம் மேற்கொள்வோம் என்றும் தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபையின் மேயர் பதவிக்கு ஒருவரை நியமிக்க எதிர்க்கட்சிக்குரிய வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வலியுறுத்துகிறது. இன்றைய கொழும்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறுகையில், கொழும்பு மாநகர சபையில் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி அதிக உறுப்பினர்களை கொண்டுள்ளது. எனவே மேயர் பதவிக்கு பரிந்துரை செய்யும் முதன்மை உரிமை அவர்களுக்கே உரியது. ஆனால் பரிந்துரைக்கப்படும் நபர் எந்தவித மோசடி அல்லது ஊழல் சர்ச்சைகளில் சிக்காதவராக இருக்க வேண்டும் என்றார். தமிழ் மக்கள் கூட்டணியும் தமிழரசு கட்சியும் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான ஒப்பந்தத்திற்கு வந்துள்ளன. இந்த விடயம் தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளர் CV விக்னேஸ்வரனும் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரனுக்கும் இடையே சிறப்பு சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. அந்த சந்திப்பை தொடர்ந்து இரு கட்சிகளும் இணக்கப்பாட்டை உறுதிப்படுத்தும் விதமாக மாலை கொழும்பில் உள்ள விக்னேஸ்வரன் இல்லத்தில் கூடி அதிகாரப்பூர்வ ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையில் தமிழரசு கட்சி 7 ஆசனங்களையும் தமிழ் மக்கள் கூட்டணி 6 ஆசனங்களையும் பெற்றிருந்த சூழலில் ஆட்சியினை பகிர்ந்து கொள்ளும் வகையில் முதல் 2 ஆண்டுகள் தமிழ் மக்கள் கூட்டணியும் அதன் பிறகு கடைசி 2 ஆண்டுகள் தமிழரசு கட்சியும் ஆட்சி பொறுப்பேற்கும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. தண்டனை சட்டக்கோவையில் திருத்தம் செய்யும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட புதிய சட்டமூலத்தை நிறைவேற்ற அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் புதன்கிழமை நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், உடல் தண்டனையின் காரணமாக குழந்தைகள் உடல் மற்றும் உளவியல் பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றனர் என்பதை விஞ்ஞான ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே எந்த ஒரு துறையிலும் குழந்தைகளின் உடலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் நிலையினை தடுக்கும் வகையில் அதன் குற்றமாக அறிவித்து தண்டனை விதிக்க தண்டனை சட்டக்கோவையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. 2024 ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான அடிப்படை அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது. அப்போது சட்டமூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிட்டு பார்லிமென்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கினாலும் அது நடைமுறையில் அமையவில்லை. இந்த நிலையில் சட்டமூலத்தை விரைவில் அரசு வர்த்தமானியில் வெளியிட்டு பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு தற்போது அமைச்சரவை மீண்டும் ஒப்புதல் வழங்கியுள்ளது. அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து ஜனாதிபதி பொது மன்னிப்பை தவறாக பயன்படுத்தி கைதி ஒருவரை விடுவித்த சம்பவம் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கூறி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அந்த கடிதத்தில் சங்கம் ஜனாதிபதியிடம் 2 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. அதன்படி சம்பவத்திற்கான முழுமையான மற்றும் சார்பற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது வழியாக சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளும் அடையாளம் காணப்பட்டு குற்றவாளிகளுக்கு ஒழுக்காட்டு நடவடிக்கையோ அல்லது சட்டப்படி தக்க தண்டனையோ விதிக்கப்பட வேண்டும்.
தொடர்ந்து சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புக்கூறலும் உறுதி செய்யப்பட வேண்டும். மேலும் இந்த நடவடிக்கையில் ஜனாதிபதி, நீதியமைச்சு மற்றும் பிற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தேவையான முழுமையான ஆதரவை வழங்க இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தயாராக இருப்பதாகவும், நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்பட்டு மக்களுக்கு நியாயமான சேவை வழங்கப்படும் என்பதை உறுதி செய்ய கட்டுப்பட்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டால் அதேபோல் நீதியமைச்சின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில், அனுராதபுரம் சிறையிலிருந்து ஜனாதிபதியின் மன்னிப்பு இல்லாமல் ஒரு கைதி விடுவிக்கப்பட்டதாக கூறி அந்த சிறையின் கண்காணிப்பாளர் மற்றும் சிறைத்துறை ஆணையாளர் நாயகத்தை கைது செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. ஆனால் இது தவறான முடிவு எனவும் இதன் பின்னணியில் அரசியல் நோக்கம் உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கும் நடைமுறையின்படி ஜனாதிபதியின் செயலாளர் அளவுகோல்களை பகிர அமைச்சின் செயலாளர் அவற்றை சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திடம் அனுப்புகிறார். பின்னர் கண்காணிப்பாளர்கள் தகுதியான கைதிகளின் பட்டியலை தயாரித்து வழிமுறைகளின்படி மீண்டும் ஜனாதிபதிக்கு அனுப்புகின்றனர். இந்த செயலில் பலர் பங்கேற்கின்றனர். அந்த வகையில் ஒரே ஒரு அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பது தார்மீகமற்றது. மேலும் துஷார உபுதலிய என்பவர் அரசியல்வாதிகளின் பக்கம் இல்லாமல் செயல்படும் ஒரே அதிகாரி என்பதாலேயே அவரை அரசாங்கம் நோக்கமுடன் கட்டாய விடுப்பில் அனுப்பியுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இது முற்றிலும் அரசியல் தலையீடு. எந்த ஒரு ஆரம்ப விசாரணை அறிக்கையும் இல்லாமல் அவரை புறக்கணிப்பது சட்டவிரோதமாகும். இது நீதிமன்றத்தில் சவால் செய்யப்படும் பட்சத்தில் அரசாங்கமே சிக்கலுக்கு ஆளாகும். ஜனாதிபதியின் பேரில் யாராவது ரகசியமாக மன்னிப்பு வழங்கியிருப்பது என்றால் அது அரசு இயந்திரம் ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதையே காட்டுகின்றது. அத்துடன் 323 கொள்கலன்கள் மோசடியின் உண்மை வெளிவரும் வரை, குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் வரை நாட்டு மக்கள் இந்த சம்பவத்தை மறந்துவிடாமல் தடுக்க 323 என்ற எண்ணை கொண்டு கருப்பு பட்டி அணிந்து ஊடக சந்திப்புகளை நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்த பின்னர் அங்கிருந்து வெளியேறினார். மருந்து இறக்குமதி தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்ல சமர்ப்பித்த முறைப்பாட்டை தொடர்ந்து அது தொடர்பான விசாரணையின் பொழுது ரணில் விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தார். இந்த நிலையில் சுமார் 1 மணித்தியாலத்திற்கும் மேற்பட்ட காலப்பகுதியில் அவர் திணைக்களத்திடம் தனது வாக்குமூலத்தை வழங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக நாட்டுக்கான மருந்து இறக்குமதியில் ஏற்பட்ட முறைகேடுகள் குறித்து ஹெகலிய ரம்புக்வெல்ல முறைப்பாடு செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அரசாங்கத்தில் பங்காற்றிய பல அமைச்சர்கள் ஏற்கனவே தங்களுடைய வாக்குமூலங்களை வழங்கியுள்ளனர். அந்த சூழ்நிலையின் அடிப்படையில் அமைச்சரவை கூட்டு பொறுப்பை முன்னிறுத்தி முன்னாள் ஜனாதிபதியிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பெற்றுள்ளது.